திருச்சிற்றம்பலம். அருள்மிகு தயாநிதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று முறையிலே 93வது திருப்பதிகம் திரு வட குரங்காடு துறை, திருமுறை 3 91வது திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். இந்த வட குரங்காடு துறை நம்ம கும்பகோணத்துக்கு திருவையாறு போற வழியில இருக்கக்கூடிய பதி. அந்த ரோடோரத்திலேயே இருக்கும். நல்ல அற்புதமான பதி. சுவாமி சிறிய திருமேனி, ஒரு 3/4 அடி உயரம், ஒரு 1/2 அடி கணத்துல நீங்க கற்பனை பண்ணினா திருமேனி அவ்வளவு சிறிய. மூர்த்தி சிறிது, கீர்த்தி பெரிது. இந்த பதிகம் சம்பந்த பெருமான் மட்டும்தான் கிடைச்சிருக்கு நமக்கு பதிகமாக. இறைவனுடைய பெருமையை சிவகதி செல்வார்கள்னு 2 முறை சொல்லியிருக்கார். சிவகதி பெறுவது திண்ணமன்றே அப்படின்னு 3வது பாடலும் கடைசி திருக்கடை காப்பும் சிவகதி பெறுவதை சொல்லக்கூடிய அற்புதமான பதிகம். ஏதாவது சுவாமி வாலி வழிபட்ட தலம், அதனால வாலிநாதர் அப்படிங்கிற பேரும், சிட்டுக்குருவி வழிபட்டு முக்தியனால சிட்டிலிங்கநாதர் என்ற பேரும், கர்ப்பிணி ஒருவருக்காக தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கிறதுக்காக தென்னை மரத்தையே வளைத்து இளநீர் கொடுக்கிறார் சாமி. அதுதான் கொலை வணங்கீஸ்வரர் அப்படின்னு பேரு சாமி. இத்தனை பேருடைய பெருமான். தென்னை மரம் தான் அங்க தலை விருட்சம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதி. இந்த பதியை நினைக்கும் போது ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, பாடல் பெற்ற சிவாலயங்கள் எல்லாமே பல ஆண்டுக்கு முந்தையே சாமிகர்கள் நிறைவு பண்ணிட்டார். அப்ப இந்த வடகுரங்காடு துறை தான் கடைசியா பார்த்த பதி. பாடல் பெற்ற தயாரா அது மறக்காம இருக்காது. வடகுரங்காடு துறை கடைசியா பார்த்து பெருமான் கருணையால அடியவனுக்கு அந்த பாடல் பெற்ற தலங்கள் எல்லாம் பார்த்து நிறைவு கொடுத்தார். திருச்சிற்றம்பலம். கோங்கமே குரவமே கொழுமலர் புன்னையே கொகுடி முல்லை வேங்கையே ஞாழலே, ஞாழலாம் கொன்றை, விண்ணுன பருத்த பாதிரிகளே, பாதிரி மரம். திருப்பாதிரி புலியூர போனீங்கன்னா இந்த பாதிரி மரத்தை பார்க்கலாம். கடலூர். விரவி எங்கும் ஓங்குமா காவிரி வடகரை அடை குரங்காடு துறை. காவிரியுடைய வடகரையில் இருக்கக்கூடிய பெரிய காவிரியா. அப்படிப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய குரங்காடு துறை. வீங்கு நீர் சடைமுடி அடிகளார் இடம் என விரும்பினாரே. அதெல்லாம் கங்கையை தரித்த சடைமுடி பெருமான் ரொம்ப விரும்பி இருக்கக்கூடிய இடமப்பா இது அப்படி சொல்றது. கோங்கமே குரவம் எல்லாமே மலர்கள். புன்னை, கொகுடி, இந்த மாதிரி எல்லாம் கொடி வகைகளை சேர்ந்தது எல்லாம் மரங்களை சொல்ற. இப்படிலாம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஊரு. மந்தமாயொலி மலகளிற்று இன மறுப்போடு, மறுப்புனா தந்தம், அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு வருது அந்த காவிரி. பொறுப்பின் நல்ல நல்ல மலையில் இருக்கக்கூடிய சந்தமார் அகிலோடு சாதியின் பழங்களும் தகைய, பலவிதமான சாதி பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சந்தனம் அகில் மரங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வருதான். மோதி உந்துமா காவிரி வடகரை அடை குரங்காடு துறை, அப்படியெல்லாம் உந்தி தள்ளி எடுத்துட்டு வரக்கூடிய மாகாவிரி விரிந்த காவிரி. எந்த யார் இணையடி என் தந்தை என் தலைவனுடைய சிவபெருமான் திருவடியே இமையவர் தொழுது எழும் இயல்பினரே. அவங்களுக்கும் வழக்கமா என் பெருமான இமையவர்களாம் தொழுது போகிறது இயல்புதானே. 3வது பாட்டு. முத்தும் மாமணியோடு முளை வளர் ஆரமும். முளைனா அந்த குகைகள் எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய நல்ல விலை உயர்ந்த மரங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு முகந்து அள்ளி எடுத்துட்டு முந்தி தள்ளி கொண்டு கரை சேர்க்கக்கூடிய இந்த காவிரி வடகரை அடை குரங்காடு துறை. மத்தமா மலரோடு மதிபொதி, ஊமத்த மலர்களை எல்லாம் சுவாமி வச்சிருக்காரு. மதி பொதி சடை முடி அடிகள் தம்மேல். இதுல நதி பொதி வேணி தேனலம்பு கொன்றையார் திருமலை தென் திருவாயில். தர்மபுரம் ஐயா பாடுறது அப்படியே காதுல அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த பாட்டு. தானனை முன்படைத்தானுக்கு முன்னால சேக்கிலார் பெருமானுடைய வரிகளை அப்படி பாடுவார் ஐயா. நதி பொதி வேணி தேனலம்பு தன் கொன்றையார் திருமலை தென் திருவாயில் அப்படிம்பாங்க. அது மாதிரி அங்க நதி பொதி, இங்க மதி பொதி. எப்படி எடுத்திருக்காரு பாருங்க பாட்டுல இருந்து. எல்லாம் பெரியவங்க தான். தன்மேல் சித்தமாம் அடியவர் சிவகதி பெறுவது திண்ணமன்றே. அப்படி பெருமான புற வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதை விட சிறப்பு அக வழிபாடு.
அந்த சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியேன் மாதிரி சித்தத்தை வைத்து வழிபடக்கூடியவர்களே சிவகதி பெறுவது திண்ணமன்றே. கட்டாயமா உங்களுக்கு சிவபெருமான் திருவடி கிடைக்கும். கரியும் மிளகோடு நல்ல காரமான மிளகு, அதோடு அந்த மாதிரி மிளகு எல்லாம் விளையுது. கதளி வாழைப்பழம் பழங்களும் கலந்து நிந்தி எரியுமா காவிரி வடகரை அடை குரங்காடு துறை. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பழங்களையும் மிளகு எல்லாம் வாழைப்பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து சேர்க்குமா. அப்படிப்பட்ட வடகரையிலே இருக்கக்கூடிய குரங்காடு துறையிலே மரியெல்லாம் கையினர், மரினா மான்மரி குட்டி, மான்குட்டி கை வைத்திருக்கிற பெருமான் மலரடி தொழுதெழ, அவருடைய திருவடியை தொழுதெழ மலர் போன்ற பாதத்தோட மருவும் உள்ள குறியினார். அதனா உள்ளமும் அப்படியே மருவுதான உருக பெருமான் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட குறியுடையவர்கள் எண்ணமுடையவர்கள் அவர் மிக கூடுவார் நீடுவான் உலகின் உடை. அவங்க எல்லாரும் நீடுவான் எம்பெருமானுடைய திருவடியில என்று இருப்பாங்க. அத வான்னு சொன்னா வானுலகம், அவங்க நீடுவான் நிலமிசை நீடு வாழ்வார். அது மாதிரி இறைவனுடைய திருவடியிலே இருப்பாங்க. 5வது பாட்டு. கோடிரை சொரிந்த தேன் அதலோடும், அது இந்த மரக்கிளைகள் எல்லாத்தையும் இந்த தேன் கொடுக்கும் அப்படியே சொரியுமா. அதனோடும் கொண்டல் வாய் விண்ட முன்னீர், மேகத்திலிருந்து மழை பெய்யும், அப்படியே அந்த மழை நீர் எல்லாத்தையும் அள்ளிட்டு காடுடை பீலியும், காட்டுல இருந்து மயிலுடைய தோகைகளையும் கடருடை பண்டமும், அந்த வனத்தில் இருக்கக்கூடிய பண்டங்கள் நல்ல அந்த காட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு கலந்து நிந்தி ஓடு உடை காவிரி வடகரை அடை குரங்காடுதுறை பீடுடை சடைமுடி. பீடுன்னா பெருமை மிக்க அந்த திருச்சடையை முடியா கொண்ட பெருமான் தலைவன் இடம் பேணினாரே, அவன் விரும்பி இருக்கக்கூடிய இடம் அமர்ந்திருக்கிறார் இது சொல்றார். 6வது பாட்டு கிடைக்கல. 7வது பாட்டு நம் தவக்குறை. 6வது பாட்டு 7வது பாட்டு. கோல மாமலரோடு, கோலம்னா அழகு, அழகு நிறைந்த அந்த பெரிய மலர்களோடு தூபமும் சாந்தமும் கொண்டு போற்றி, நல்ல தூபம் தூப தீபம் சந்தனத்தோடு கொண்டு அவரை வழிபட்டு வாலி யார் வழிபட, அந்த வாலி சுவாமியை வழிபடுறார். வாலி எல்லாருக்கும் தெரியும், சுக்கிரனுடைய அண்ணன், ராமாயணத்தில் வராரு வாலி. அவர் வழிபட்ட பெருமான் பொருந்தினார் திரிந்து மரங்கனிகள் உந்தி, எல்லாம் கனிகள் எல்லாம் பெரிய பெரிய மாங்கனிகள் அந்த மாம்பழத்தில எல்லாம் எடுத்துட்டு ஆளும் மா காவிரி வடகரை அடை குரங்காடு துறை. ஆளும்னா அப்படி அசைஞ்சு வராங்களா அம்மா காவிரி, அப்படி வரக்கூடிய வட குரங்காடு துறையிலே நீல மாமணி மிடற்று அடிகளை நினைய வல்வினை விட. சுவாமியுடைய கண்டன் திருநீல கண்டன், அந்த மிடர்னா கழுத்து, அதுல வச்சிருப்பார் கருப்பா, அதான் நீலகண்டன். நீல மாமணி நிறத்து அரக்கனை யாரு, கரேன்னு இருப்பாரு ராவணை. 20 கரத்தோடு ஒல்க 20 தோள்களும் நெருங்க. வாளினால் கட்டிய வாலியார் வழிபடு மண்ணு கோவில். இந்த ராவணனை ஒரு வாலி வாளாலே கட்டி போட்டார். அப்படிப்பட்ட பலசாலி வாலி. அப்படிப்பட்ட வாலி வழிபட்ட கோயில் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய மண்ணு கோவில். ஏலமுடு இலை ஏலக்காவும் லவங்கம் இஞ்சி மஞ்சள் உந்தி ஆலியா வருபுணல் அப்படியே ஒழித்து கொண்டு வரக்கூடிய வடகரையிலே அடை குரங்காடு துறையே. அங்கே பெருமானுடைய எங்கும் எங்கும் நிறைந்து எல்லா இடமும் நிறைந்திருக்க பெருமான் வடகரையிலே நிறைந்து இருக்காரு. 9வது பாட்டு. பொறும் திரள் பெரும் கைமா உரித்து உமை அஞ்ச. உமை அப்படியே பயப்படுறாங்க. அப்படியே சுவாமி என்ன பண்றாரு, யானையுடைய தோலை உரித்து போச்சுட்டார். அது என்னன்னா அறியாமையை உயிரிடத்திலிருந்து உரித்தார். ஒடுங்கி நோக்கி அப்படி பார்க்கிறாரு. பெருதிறத்து அனங்கனை அனங்கமா விழித்ததும் அந்த மன்மதனை அப்படி பார்த்த நிமிஷம் மன்மதன் நெறிஞ்சிட்டான். பெருமை போலும் வரும் திரள் காவிரி வடகரையடை குரங்காடுதுறை. அப்படிப்பட்ட பெருமானுடைய பெருத்திறம் பாடக்கூடிய வட குரங்காடு துறையில அறிந்திரத்து இருவரை அல்லல் கண்டு ஓங்கிய அடிகளாரே. ஓங்கிய விண்ணும் மண்ணும் நிறைந்து ஜோதிமயமாக இருந்து
பிரம்மனும் திருமாலும் காண முடியாது அல்லல் பட பெருமான் அப்படி இருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமான் தலைவர் அடிகளாரே. கட்டு மண் தேரரும், அதாவது ஒரு விரதங்கள் எல்லாம் கட்டுப்பாடெல்லாம் ரொம்ப நல்லதா இருக்கும். ஆனா இது இறைவன் நோக்கி இருக்காது. அதுதான் அவங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான் தேர மாட்டாங்க. அதுதான் பௌத்தர்கள். கடுக்கன் தின் கழுக்களும், கடுக்கா சாப்பிடுவாங்க. எப்ப பாரு கடுக்கா சாப்பிடுறவங்க யாரு? சமணர்கள். ஏன் கடுக்கா சாப்பிடுறாங்கன்னா அது இந்த விரக தாபத்தை நீக்கிடும். அந்த பாலுணர்வை நீக்கிடுவோன்ற சக்தி கடுக்காய்க்கு இருக்கு. அந்த கடுக்காயை சாப்பிட்டு அப்படி என்ன புரோஜனம் இருக்கு? ஒரு உணவு சாப்பிட்டு ஒரு விஷயத்த நான் அடக்கிறேன்னு சொன்னா அதுல புரோஜனம் இல்லை. இறைவனை நல்லா நினைச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்தா எல்லாமே போய் ஒரு நல்ல நிலைக்கு வந்துடலாம். அதை விட்டுட்டு செய்ய வேண்டியது செய்யாம இதை உடலை கட்டுப்படுத்துறேன்னு சொல்லி கடுக்காயை சாப்பிட்டு பயணம். ஆனா கடுக்க நல்ல உணவு, அதை நம்ம சிறிதளவு எடுத்துக்கிறது தவறு இல்லை. ஆனா ஒரு காரணத்துக்காக கடுக்காய் எடுக்கிறது இந்த மாதிரி தவறு. கசிவு ஒன்றில்லா பித்தர் தம் அற உரை கொள்ளும். இதை இறக்கமில்லாத பித்தர் தம் அற உரைன்னா அவங்ககிட்ட இறக்கமே இல்லை. கசிவு ஒன்றில்லா, அப்படி ஒரு கசியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லைன்னா அவர் என்ன பிரயோஜனம் இருக்கு? பிரிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அது சமஸ்கிருதத்தை பிட்டர்னு மாத்திருக்காரு. அற உரை கொள்ளலும் பெருவரை பண்டமும் முந்தி நல்ல பண்டங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய திணை முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு சேர்க்கலாம். எட்டுமா காவிரி வடகரை அடை குரங்காடை, எட்டுனா பாய்ந்து ஓடக்கூடிய காவிரி வடகரையில இருக்கக்கூடிய குரங்காடு உடைய சிட்டன் ஆரடிதோட சிவகதி பெறுவது திண்ணமாமே. சிட்டன் கடல் ஏத்தனும். அதான் சித்தருக்கெல்லாம் சிட்டன் யாரு? சிவபெருமான். அவருடைய திருவடியை தொட சிவகதியே கிடைக்கும், பெறுவது திண்ணம். கொஞ்சம் கூட நீ என்ன ஐயப்படாதீங்கிற 11வது பாட்டு பதிகம் நிறைவாகுது. தாழ் இளங்காவிரி வடகரை அடை குரங்காடு துறை. இந்த பள்ளத்தை பார்த்து பாய்ந்து ஓடக்கூடிய இந்த காவிரி குரங்காடு துறையில போல் இளமதினா அந்த பிறை நிலா, பிளவுபட்ட நிலா, பிறை நிலா. பொதி மதி பொதி புரி தரு கழ்வான். அந்த புரிதரு சடைனா அப்படி முறுக்கேறிய சடையில வச்சிருக்கார் இந்த இளமதியை. அப்படிப்பட்ட புண்ணியனை காளியான், யாரு? சீர்காழியில் இருக்கக்கூடிய அருமறை ஞான சம்பந்தன கருது பாடல், பெருமானையே கருதி பாடிய பாடல். கோலையா அழைப்பினும். கோலையான இப்ப நம்ம இப்ப என்னதான் உதாரணம் வேற யாரும் சொல்லக்கூடாது. கோலை போய் என்ன ஒண்ணு மிடரை போய் பிடிச்சிக்கும். இந்த கோலைன்னு சொல்றோம்னா கொலைன்னு தொண்டு உள் தொண்டையில் இருக்கக்கூடிய நாக்குல வரக்கூடிய கோலை என்ன பண்ணும்? குரலை பிடிச்சிக்கிறது. அதான் கோலையாக அழைப்பினும். நீங்க பரவாயில்லப்பா அந்த பதியத்தை இப்படி ஒரு சரியா தொண்டை இல்லை சாமி, ஒரே கோலை கட்டிக்கிட்டு ஒரு கரகரன்னு மிக்சி அரைக்கிற மாதிரி இருக்குன்னு பரவாயில்ல. அப்படிலாம் பாடினாலும் கூடுவார் நீடுவான் உலகின் உடே. நீடுவான் அதான் யாரு? சிவபெருமானுடைய திருவடி எங்கும் நிறைஞ்ச திருவடியில சேருவாங்க. நீங்க எப்படினாலும் ராகமோ தெரியல அல்லது தொண்டை சரியில்லை, எப்படினாலும் பரவாயில்ல. பெருமான் இந்த பதியத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை கொடுத்து சிவபுண்ணியமே கிடைக்கும்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த வளை காட்டுதல்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோலைகள் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்துறது வளை காட்டுறது. இந்த கரிசாலை நெய்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த கரிசாலையும் நெய்யும் போட்டு காய்ச்சிருப்பாங்க. அது கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்துட்டு அது தொண்டையில் உள்நாக்கில பெருவிரல் வைத்து ஒரு 6 முறை வலமா இடமா 6 முறை மேலும் கீழுமா ஒரு 6 முறை தினமும் உள்நாக்க தூய்மைப்படுத்தி வந்தா இந்த மாதிரி ஒரு வாசியோகத்துல இருக்கிறவங்க இந்த மூச்சு சைனஸ் ப்ராப்ளம், சளி அதிகம் பிடிக்குது, இது எல்லாமே க்ளோஸ், எல்லாமே அருமையா அந்த காற்று நல்லா இந்த வளைகாலட்டுதல் பண்ணிட்டீங்கன்னா மூக்குல இருந்து தொண்டை வரலும் காத்து போறது நல்லா தெரியும். அந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தி விட்டு வந்தது. அதுதான் இந்த விஷயத்தை சொல்லும் போது சொல்லாம இருக்க முடியல. பெருமான் கருணையால கோலையாக இருந்தாலும் தொண்டை கரகரன்னு இருந்தாலும் அப்பாவை விடாம பதிகம் படிப்போம். அதுக்கு சம்பந்தரே நமக்கு வழிகாட்டிட்டாரு. அதனால நமக்கெல்லாம் நம்ம ஞான சம்பந்த பெருமான் எல்லா நிலைகளையும் இறங்கி நம்மளை கூட்டிட்டு போறாரு பாருங்க. கீழே நம்மளை தூக்கிட்டு போறாரு. திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம.